வெல்கம் டு GyanBee for NEET. இன்றைக்கி நம்ம சொல்யூஷன் சாப்டரோட பார்ட் 5 வீடியோவில் நார்மாலிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ், மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டி பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நார்மாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். நார்மாலிட்டி, இட் இஸ் denoted by n. It is the number of gram equivalents of the solute dissolved per liter of the solution. அப்போ நார்மாலிட்டி is equal to number of gram equivalents of the solute divided by volume of the solution in liter. இப்போ number of gram equivalents அப்படின்னா weight of the solute divided by gram equivalent weight of the solute. ஸோ இப்போ இந்த gram equivalentsக்கு பதிலாக நம்ம weight of the solute divided by gram equivalent weight of the solute substitute போட்டோம். ஸோ into 1 by volume of solution in liter. அப்போ gram equivalent weight of the solute is equal to molecular weight divided by n factor. அப்போ number of gram equivalent weight of the solute எப்படி மாறும்? Number of gram equivalents of the solute is equal to weight of the solute divided by அந்த gram equivalent weight of the soluteக்கு பதிலாக molecular mass divided by n factor அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஸோ இப்போ இந்த weight of the solute divided by molecular mass of the solute இந்த n factor மேலே போயிடுச்சுன்னா into n factor அப்படின்னு இருக்கும். இப்போ weight of the solute divided by molecular weight of the solute is equal to number of moles. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா number of gram equivalents of the solute is equal to number of moles into n factor அப்படின்னு மாறிடும். Normality is equal to number of gram equivalents of the solute divided by volume of the solution in liter. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா number of moles, அதாவது number of gram equivalents of the solutesக்கு பதிலாக நம்ம number of moles into n factor divided by volume of the solution in liter அப்படின்னா. அப்போது மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? மொலாரிட்டி is equal to number of moles divided by volume of the solution in liter. ஸோ இப்போ இங்கே number of moles இருக்குது, volume of the solution in liter இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம மொலாரிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா normality is equal to molarity into n factor. ஸோ the relationship between normality and molarity is normality is equal to molarity into n factor. ஈக்குவலண்ட் மாஸ் அண்ட் என் ஃபேக்டர். ஸோ இப்போ வந்து ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அந்த ஈக்குவலண்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, என் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ என் ஃபேக்டர் வந்து ஈக்குவல் அப்படி வந்து ஆசிட்ஸு பேசஸ் அந்த மாதிரி அதை பொறுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் என் ஃபேக்டர் வந்து மாறும். ஃபர்ஸ்ட் வந்து ஆசிட்ஸ்க்கு பார்க்கலாம். ஆசிட்ஸில் வந்து என் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு பெசிசிட்டி, அதாவது நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் H+ அயான்ஸ். ஆசிட்ஸுக்கு என் ஃபேக்டர் வந்து பெசிசிட்டி, அதாவது நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் H+ அயான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் த ஆசிட் ஈக்குவல் டு மாலிகுலர் weight of the acid divided by basicity of the acid. ஆசிடோட ஈக்குவலண்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? மாலிகுலர் மாஸ் ஆஃப் த ஆசிட் divided by basicity of the acid. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் H3PO2, அதாவது ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிடோட ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கணும், என் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஈக்குவலண்ட் வெயிட் வந்து கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ மாலிகுலர் வெயிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து H3PO2க்கு மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கலாம். இப்போ எத்தனை 3 molecules of hydrogen இருக்குது. ஸோ 3 into அதோட அட்டாமிக் வெயிட் வந்து 1. அதே மாதிரி 1 molecule of phosphorus ப்ளஸ் அதோட அட்டாமிக் வெயிட் 1 அப்படிங்கிறனால அதோட அட்டாமிக் வெயிட் வந்து 31. ஸோ ப்ளஸ் ஒரே ஒரு மாலிகுலர் ஆஃப் பாஸ்பரஸ், ஸோ 31 போட்டாச்சு. 31 into 1 31 ப்ளஸ் 2 into 2 molecules ஆஃப் ஆக்சிஜனுக்கு 2 into அதோட அட்டாமிக் வெயிட் வந்து 16. மொத்தமாக எவ்வளோ வருது? நமக்கு வந்து 66 வருது. இப்போ மாலிகுலர் வெயிட் ஆஃப் H3PO2 வந்து நமக்கு வந்து 66. இப்போ என் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் எழுதும். ஸ்ட்ரக்சர் எழுதுனா தான் என் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் H+. இங்கே வந்து 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 3 ஹைட்ரஜனுமே ரீப்ளேசபிள் சொல்லிட்டு தான் என் ஃபேக்டர் வந்து 3ன்னு போடக்கூடாது. நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுகிறப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் போட்டு அதோட வேலன்சி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த பாஸ்பரஸோட பாஸ்பரஸ் தான் இங்கே வந்து நமக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதோட வேலன்சி வந்து நமக்கு வந்து 5 வரும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் எழுதுப்போ ஒரு டபுள் பாண்ட் ஓ இருக்கணும், அதே மாதிரி ஒரு பாண்ட் OH. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதால நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட அதோட வேலன்சிக்கு ஏற்ற மாதிரி பாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 2 டபுள் பாண்ட் ஓனா 2 வேலன்சி போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு OHலேருந்து ஒரு வேலன்சி போயிடுச்சு. மிச்சம் வந்து 2 வேலன்சி தான் இருக்குது. ஸோ அது கூட வந்து நம்ம 2 ஹைட்ரஜன் வந்து அட்டாச் பண்ணோன்னா கரெக்டாக. ஸோ இப்போ வந்து எந்த ஹைட்ரஜன் வந்து இதில் ரீப்ளேசபிள் அப்படின்னா எதெல்லாம் வந்து இன்டைரக்டாக சென்ட்ரல் மெட்டல் கூட பாண்ட் ஆயிருக்கு, அதாவது டேரெக்டாக சென்ட்ரல் மெட்டல் கூட பாண்ட் ஆயிருக்கக்கூடாது. இந்த மாதிரி அப்படி பாண்ட் ஆயிருந்தால் அது வந்து நாட் ரீப்ளேசபிள். இந்த மாதிரி ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆயிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஹைட்ரஜனை தான் நம்ம ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் த நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் H+ is the number of H+ ions bonded to oxygen. Since number of H+ ions directly bonded to the central metal atom cannot be replaced. அப்போ வந்து இங்கே வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் சென்ட்ரல் மெட்டல் கூட பாண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து 1. ஓகேவா? ஸோ வந்து இங்கே வந்து நமக்கு வந்து பெசிசிட்டி வந்து 1.
ஸோ இதை வச்சு ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிச்சோன்னா ஈக்குவலன்ட் வெயிட் என்ன மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை என் ஃபேக்டர். அப்போ மாலிகுலர் வெயிட் 66 டிவைடட் பை என் ஃபேக்டர் வந்து 1, அதனால் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் H2SO3 சல்ஃபியூரஸ் ஆசிட்க்கு கண்டுபிடிக்கலாம். சல்ஃபியூரஸ் ஆசிட் அதே மாதிரி மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சோன்னா 2 molecules ஆஃப் ஹைட்ரஜன் அதோட அட்டாமிக் வெயிட் 1 ப்ளஸ் 1 molecule ஆஃப் சல்ஃபர் அதோட அட்டாமிக் வெயிட் வந்து 32 ப்ளஸ் 3 molecules ஆஃப் ஆக்சிஜன் அதோட அட்டாமிக் வெயிட் 16. ஸோ இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 82 வருது. ஸோ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் H2SO3 வந்து நமக்கு வந்து 82. அப்போ பெசிசிட்டி ஆஃப் H2SO3 என்ன? பெசிசிட்டி ஆஃப் H2SO3 நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஃபஸ்ட்டு சல்ஃபரோட வேலன்சி என்ன? சல்ஃபர் தான் இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதோட வேலன்சி என்ன? 6. ஸோ அப்போ 6 ஸோ வந்து 6 அப்புறம் எப்பயும் போல் ஒரு டபுள் பாண்டோ ஒரு பாண்டு OH வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ போக வந்து மிச்சம் ஒரு ஆக்சிஜனும் இன்னொரு ஹைட்ரஜனும், ஸோ அதையும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். ஆக்சிஜன் இல்லாத பட்சத்தில் தான் சென்ட்ரல் மெட்டல் கூட வந்து ஹைட்ரஜன் டேரெக்டாக பாண்டும். ஸோ இங்கே ஆக்சிஜன் இருக்கிறதுனால டேரெக்டாகவே வந்து ஆக்சிஜன் கூடயே பாண்டு. ஸோ இப்போ வந்து 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 2 ஆக்சிஜன் கூட 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இப்போ வந்து 2 ஹைட்ரஜனுமே இங்கே ரீப்ளேசபிள், எதுவுமே இங்கே சென்ட்ரல் மெட்டல் கூட டேரெக்டாக பாண்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன? இங்கே வந்து நமக்கு வந்து பெசிசிட்டி வந்து 2. ஸோ இப்போ the equivalent weight of the H2SO3 is equal to weight of the molecular weight of the H2SO3 வந்து 82 divided by n factor வந்து 2 is equal to 41. இப்போ 41 gram per equivalent. அடுத்து ஃபார் பேசஸ். இப்போ ஃபார் பேசஸ்க்கு வந்து n factor is equal to acidity அப்படின்னு சொல்லுவோம். acidityனா என்ன? நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் OH மைனஸ் அயான்ஸ். ஸோ இப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் த பேஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் த பேஸ் டிவைட் பை அசிடிட்டி ஆஃப் த பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசிடிட்டி இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் OH. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஒரு பேஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு பிரிச்சோன்னா Na ப்ளஸ் ப்ளஸ் OH மைனஸ். அப்போ இங்கே வந்து n ஃபேக்டர் வந்து 1. அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடை பிரிச்சோன்னா 2 ரீப்ளேசபிள் OH மைனஸ் அயான்ஸ் இருக்குது. ஸோ 2. ஸோ அப்போ ஈக்குவல் வெயிட் ஆஃப் NaOH என்ன? அதோட மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர் 1, அதோட இஸ் ஈக்குவல் டு 40 நமக்கு வருது. அதே மாதிரி ஈக்குவல் மாஸ் ஆஃப் CaOH2னா அதோட மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர். ஸோ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? 37 வருது. Next, equivalent weight of the salt. Equivalent weight of the salt na formula weight divided by valency of the metal atom. So that is n factor is the total charge of the anion or cation. ஒரு anion இல்ல cationக்கு total charge நம்ம இங்க n factor எடுத்துக்கிறோம். இப்போ வந்து sodium chlorideன்றது ஒரு சால்ட்டா. sodium chloride formula weight என்ன? sodium கூட atomic weight 23 plus calciumக்கு வந்து chlorideக்கு வந்து 35.5. அப்போ is equal to இதோட இங்க வந்து total weight வந்து ரெண்டையும் பிரிச்சோம்னா நமக்கு எப்படி வரும்? Na plus plus Cl minus 2. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு ஆனையான்லேயும் இங்கே சார்ஜ் வந்து 1ங்கிறது தான் இருக்குது, கேட்டையான்லேயும் 1. ஸோ அப்போ அதோட வேலன்சி வந்து என்னென்னா 1 அப்படின்னு சொல்லி எழுதும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 58.5. அதே மாதிரி மெக்னீஷியம் குளோரைட் பார்த்தோன்னா மெக்னீஷியம் பிரிச்சுனா Mg2 ப்ளஸ் ப்ளஸ் குளோரைடு பார்த்தோன்னா Cl மைனஸ் 2Cl மைனஸ். இங்கே Cl மைனஸ் தான் 1 தான் இருக்குது குளோரைடோட சார்ஜ். ஆனால் 2 குளோரின் இருக்கனால மொத்த சார்ஜ் ஆஃப் த ஆனையான் வந்து இங்கே கேட்டையான் வந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து என்னென்னா 2. ஸோ வந்து ஈக்குவலன்ட் மாஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு வெயிட் மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n factor is equal to 47.5. Normality is equal to number of gram equivalents of the solute divided by volume of the solution in liter. இதுதான் ஃபார்முலாவா. if weight of the solution is in ml கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி மாறும்னா weight of the solute divided by gram equivalent weight of the solute into 1000 by volume of the solution in ml அப்படின்னு மாறும். இதே இது weight by weight percentage and density குள்ள ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம்னா normality in terms of weight by weight percentage and density. so normality is equal to weight by weight percentage of the solute into density into 10 divided by gram equivalent weight of the solute. இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகேவா. அடுத்து வந்து நார்மாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் இன்டூ 10 டிவைடட் பை கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த சொல்யூட். அடுத்து நார்மாலிட்டி முடிஞ்சு. இப்போ ஃபார்மாலிட்டினா என்னென்னு பார்க்கலாம். ஃபார்மாலிட்டி இஸ் டினோட்டட் பை எஃப். ஃபார்மாலிட்டி ஆஃப் ஏ சொல்யூஷன் மே பி டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் கிராம் ஃபார்முலா மாசஸ் ஆஃப் த அயானிக் சொல்யூட் டிசால்வ்டு பெர் லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன். என்னது? நம்பர் ஆஃப் கிராம் ஃபார்முலா மாசஸ் ஆஃப் த அயானிக் சொல்யூட் டிசால்வ்டு பெர் லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன். The term formality is used to express the concentration of ionic solids which do not exist as molecules but exist as network of ions. எதுக்கு வந்து ஃபார்மாலிட்டியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
அயானிக் சாலிட்ஸ். அது வந்து அதால் மாலிகுல்ஸாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது, பட் எக்ஸிஸ்ட் அஸ் நெட்வொர்க் ஆஃப் அயான்ஸ். ஸோ therefore formality is equal to number of gram formula masses of the solute divided by volume of the solution in lit is equal to weight in gram divided by gram formula weight into volume of the solution in lit. இதே இது ml எழுதுனா weight into 1000 divided by gram formula weight into volume of the solution in ml அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நார்மாலிட்டி இஸ் a function of temperature. ஓகேவா, இது கேட்பாங்க. நார்மாலிட்டி இஸ் இப்போ நார்மாலிட்டி இஸ் டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம், நார்மாலிட்டி அண்ட் ஃபார்மாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதோட ரிலேட்டட் எம்சிக்யூஸ் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கால்குலேட் த நார்மாலிட்டி ஆஃப் த சல்ஃபியூரிக் ஆசிட் விச் கண்டெய்ன்ஸ் 14.7 கிராம் in 250 ml of solution. So option A 1.2 normal, option B 1.3 normal, option C 2.4 normal, option D 2.8 normal. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சல்ஃபியூரிக் ஆசிடோட நார்மாலிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மாலிட்டி ஃபார்முலா என்ன, நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த normality is equal to weight of the solute divided by gram equivalent weight of the solute into 1000 by volume in ml. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் த சொல்யூட் வந்து எப்பயுமே கண்டுபிடிக்கணும். ஸோ கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் த சொல்யூட்னா கிராம் மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை என் ஃபேக்டரா. ஸோ இப்போ வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட கிராம், சல்ஃபியூரிக் ஆசிட்னா வந்து அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன, H2SO3 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சல்ஃபியூரிக் ஆசிட்னா மாலிகுலர் ஃபார்முலா H2SO4 அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ கிராம் மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை என் ஃபேக்டர். இப்போ இதோட மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சோன்னா 98 H2SO4க்கு. அதே மாதிரி அதோட என் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் எழுதணும். எப்பயும் இப்போ சல்ஃபர்னா சென்ட்ரல் மெட்டம், சல்ஃபரோட வேலன்சி வந்து 6. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டபுள் பாண்ட் ஒரு பாண்ட் OH, அது போக இன்னொரு O இருக்குது. ஸோ அது கூட OH அப்படின்னு, அப்போ இன்னொரு O இருக்குன்னா அது டபுள் பாண்ட் O அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டோம்னா, அப்போ வந்து இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட பாண்டாக இருக்குது. ஸோ இப்போ 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன், அதுதான் என் ஃபேக்டர். அப்போ 98 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 49. அப்போ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த சொல்யூட் என்ன கொடுத்துருக்காங்க, 14.7 கிராம். 14.7 divided by gram molecular gram equivalent weight of the solute வந்து 49 into 1000 by அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, weight of the solution in ml வந்து 250 is equal to இதெல்லாம் இதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1.2 நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். So the answer is option A 1.2 normal. Second question, which of the following acid has same molecular weight and equivalent weight? So option A H3PO2, option B H3PO3, option C H3PO4 and option 4 வந்து option D வந்து என்ன H2SO4. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா எதுக்கு வந்து மாலிகுலர் வெயிட்டும் ஈக்குவலண்ட் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈக்குவலண்ட் வெயிட்னா என்ன, மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை என் ஃபேக்டரா. அப்போ மாலிகுலர் வெயிட்டும் ஈக்குவலண்ட் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கணும்னா நமக்கு வந்து என் ஃபேக்டர் வந்து 1ன்னு வரணும். அப்போ வந்து இதில் வந்து எந்த காம்பவுண்டுக்கு வந்து நம்ம என் ஃபேக்டர் வந்து 1 அப்படின்னு சொல்லி வருதோ அதுதான் வந்து நமக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து H3PO2க்கு பார்க்கலாம். H3PO2க்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் எழுதணும். எப்பயும் போல் பாஸ்பரஸோட வேலன்சி வந்து 5. ஸோ வந்து ஒரு டபுள் பாண்ட் O, அது மாதிரி ஒரு பாண்ட் OH போட்டோன்னா மிச்சம் வந்து 2 ஹைட்ரஜன் வந்து டேரெக்டாக வந்து சென்ட்ரல் மெட்டல் கூட பாண்டாக இருக்குது. இங்கே அப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ரீப்ளேசபிள். இன்ஃபேக்டர் வந்து 1. இதோட கிராம் மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சோன்னா 66. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் வந்து எப்படி இருக்கும், 66 டிவைட் பை 1 ஈக்குவல் டு 66. அப்போ இங்கே வந்து கிராம் மாலிகுலர் வெயிட் ஈக்குவல் டு molecular weight molecular weight is equal to equivalent weight அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ the answer is option A H3PO2. நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸே பார்க்க தேவையில்லை, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாச்சு. சரி, அடுத்ததெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு H3PO3க்கு பாருங்கள். H3PO3 வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் கூட ஒரு டபுள் பாண்டோ ஒரு பாண்ட் OH போட்டோன்னா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஆக்சிஜன் கூட இன்னொரு ஹைட்ரஜனையும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் வந்து எக்ஸ்ட்ரா தான் சென்ட்ரல் மெட்டல். அப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் வந்து எத்தனை இருக்குது, 2. இப்போ 2 இருக்கனால என் ஃபேக்டர் 2 ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து அதோட கிராம் மாலிகுலர் வெயிட் 82, என் ஃபேக்டர் 2 அப்படிங்கிறனால கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் நாட் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட். அதே மாதிரி H3PO4லேயே பாருங்கள், என் ஃபேக்டர் வந்து 3, அதாவது 3 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்குது. அதே மாதிரி கிராம் மாலிகுலர் வெயிட் பார்த்தோன்னா அதுக்கு வந்து 98. ஸோ அப்போ வந்து ஈக்குவலன்ட் வெயிட் நாட் ஈக்குவல் டு கிராம் மாலிகுலர்
மாலிகுலர் வெயிட் தான் இங்கேயும். அதே மாதிரி H2SO4க்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து n ஃபேக்டர் வந்து இங்கே 2, ஏன்னா 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்குது. அதோட கிராம் மாலிகுலர் வெயிட் வந்து 98. ஸோ இப்போ கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் ஈக்குவல் டு 98/2 அப்படிங்கிறனால நமக்கு ஈக்குவலண்ட் வெயிட் நாட் ஈக்குவல் டு கிராம் மாலிகுலர் வெயிட். ஸோ அப்போ வந்து எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ H3PO2. அதில் தான் வந்து என்ன இருக்குது, கிராம் ஈக்குவலண்ட் வெயிட்டும் மாலிகுலர் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 0.5 molar of H2SO4 is diluted from 1 liters to 10 liters. அப்போ normality of the resulting solution is option A 1 normal, option B 0.1 normal, option C 10 normal, option D 11 normal. ஸோ அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து 0.5 molar of H2SO4 is diluted from 1 liter to 10 liters. அப்போ molarity of H2SO4 வந்து 0.5 molar அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? நார்மாலிட்டி of H2SO4 equal to molarity into n factor. அப்போ வந்து H2SO4 ஓட n factor வந்து நமக்கு வந்து 2. ஏன்னா 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ அப்போ வந்து 0.5 into 2 is equal to 1 நார்மல். ஸோ அப்போ வந்து N1V1 equal to, ஏன்னா டைலூட் பண்ணுறாங்க அப்படின்னாலே நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா தான் எடுப்போம். N1V1 is equal to N2V2. அப்போ வந்து இனிஷியலாக வந்து என்ன நார்மல் இருக்குது, 1 நார்மல் இருக்குது, 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். அது வந்து 10 லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் டைலூட் ஆகுது. அப்போ வந்து நமக்கு நார்மாலிட்டி ஃபைனலாக கிடைக்கிற நார்மாலிட்டி ஆஃப் த ரிசல்ட்டிங் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1/10 இஸ் ஈக்குவல் டு 0.1 normal. So the answer is option B 0.1 normal. Next question, the normality of 10% weight by volume of acetic acid is option A 1 normal, option B 10 normal, option C 1.7 normal, option D 0.83 normal. So normality is equal to weight divided by equivalent weight into 1000 by volume of the solution in ml. அப்படியா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து வெயிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% weight by volume அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்போ வந்து 10% weight by volumeனா 10/100 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ 10 வால்யூம் வந்து 100. ஸோ 10/100. அப்போ வந்து இங்கே வந்து ஈக்குவலண்ட் வெயிட் கேட்காங்க. ஈக்குவலண்ட் வெயிட் அசிட்டிக் ஆசிடோட ஈக்குவலண்ட் வெயிட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அசிட்டிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? CH3COOH. அப்போ வந்து அதோட ஈக்குவலண்ட் வெயிட் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 60யா? அதோட n ஃபேக்டர் வந்து என்ன? ஆசிட்ஸ். இது வந்து அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு ஆசிட். அப்போ ஆசிட்க்கு என்ன n ஃபேக்டர் வந்து பெசிசிட்டி, அதாவது நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் H+ அயன்ஸ். ஸோ அப்போ இதை பிரித்தோன்னா CH3CO- + H+ அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இங்கே ரீப்ளேசபிள். அப்போ n ஃபேக்டர் வந்து 1. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 60. ஈக்குவலண்ட் வெயிட் வந்து நமக்கு 16 கிடச்சிருது. ஸோ அப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ கேன்சல் பண்ணுறப்போ என்ன கிடைக்குதுன்னா 1.66 நார்மல். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1.7 நார்மல். ஏன்னா வந்து 1.66 கிட்டத்தட்ட அது வந்து 1.7. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1.7 நார்மல். ஸோ வந்து இப்போ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா நார்மாலிட்டி அண்ட் ஃபார்மாலிட்டி அதோட ரிலேட்டட் MCQs வந்து சால்வ் பண்ணோம். ஸோ வந்து இன்றைக்கி நடத்தின டாப்பிக்கில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்யூஷன்ஸ் டாப்பிக்கோட மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நடத்தணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து டவுட் கேட்கலாம். கேன்வி ஃபார் நீட் ஆப்பை வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் நீட் ப்ரிப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் கேன்வி ஃபார் நீட்டோட டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து அதில் கேட்கலாம். ஸோ நாங்கள் வந்து சால்வ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ.